மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலா வலுப்பெற்றிருக்கு. இந்த புயல் வட தமிழகம் புதுச்சேரி நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறதுனால வரும் நாட்கள்ல 6 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் கனமழை பெய்யும், புயலால் சென்னைக்கு ஆபத்து இருக்கா என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். வங்கக்கடல் அதாவது பே ஆஃப் பெங்காலில் இலங்கை பக்கத்தில் ஒரு புயல் ஒன்று உருவாகிவிட்டது. தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. சம்பவ நாளை எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படுது, சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்களும் பாதிக்கப்படுது. புதுச்சேரி செங்கல்பட்டு வரைக்கும் சென்னையை நோக்கி அது வருது. இப்போதைய கணிப்புகள் படி ரைட். இப்போ வரைபடம், அதாவது செயற்கைக்கோள் சுமார் 36,000 உயரத்திலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது. புயலானது அந்த சுழற்சியின் வேகம் என்ன, அது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னையிலேருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இலங்கைக்கு போயிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு தான் வருது. எந்தெந்த நாளில் காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். புயலை பொறுத்த வரைக்கும் புயலுக்கு எரிபொருள் என்பது எப்படி நமக்கு சாப்பாடோ, எப்படி வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசலோ, அந்த மாதிரி புயலுக்கு எரிபொருள் என்பது தண்ணீர். தண்ணீர் இல்லை என்றால் புயல் இல்லை. அதனால் தான் கடல் மேலே புயல் உருவாகிறது. அந்த புயலானது தண்ணீர், அந்த எரிபொருளை கொண்டு மழை மேகங்களை உருவாக்கி வீசிக்கொண்டிருக்கிறது நம் தமிழக கடற்கரை அந்த பகுதியை நோக்கி. அது இன்னும் சற்று நேரத்தில் தீவிரமடையக்கூடும். அப்படி இருக்கையில் ஒன்ஸ் கரையை கடந்து போச்சுன்னா அதற்கு தண்ணி கிடைக்காது, நிலத்தில் பெருசாக தண்ணி இருக்காது, சக்தி இழந்துவிடும். அதனால் கரையை கடக்கும் வரை என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். புயல் சேதத்தை ஏற்படுத்துமா, குறிப்பாக விவசாய நிலங்களுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு என்றால் புயலின் வேகத்தை பொறுத்து தான் சேதம் அமையும். ஒரு புயல் என்றாலே மினிமம் ஒரு மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கரையை கடக்கும்போது காத்தடிக்கும். அதுக்கு தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். புயலாக மாறுவதற்கு இந்த புயலின் வேகம் என்னவாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். வேகத்தை பொறுத்தே சேதம் அமையும். அதெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்க்க வேண்டியிருக்கோம். ரைட். இப்போ நாம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் புயல் எங்கு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு சுழற்சி தெரிகிறதா? அங்கே பாருங்கள், அந்த கலரை உங்களால் உணர முடிகிறதா? இங்கே பாருங்கள், உங்களால் பார்க்க முடிகிறதா? ப்ளூ கலர் அப்படின்னா கொஞ்சம் குறைவான மழைங்க. அப்படியே நீங்கள் பச்சை கலர், எல்லோ கலர்னால் சற்றே அதிகம். இன்னும் இந்த பிங்க் கலர், அதாவது இந்த வயலட் கலருக்கு வந்தீங்கன்னா வீரியம் அதிகம் என்று நீங்கள் புரிய வேண்டும். தற்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 27ஆம் தேதி வியாழக்கிழமை 5 மணி நிலவரப்படி இலங்கைக்கு மேலே மழை கொட்டி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சர்க்குலேஷன் தென்படுகிறதா? இது எதை நோக்கி நகர்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். ஏற்கனவே நாம் இந்த மேப்பை பார்த்ததில் அது எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னா, இலங்கையிலிருந்து அந்த சர்க்குலேஷன் அப்படியே டெல்டா பகுதிக்கு போகுது. டெல்டா பகுதி உள்ளே போய் கிராஸ் பண்ணி போகலை, அங்கிருந்து அப்படியே கடற்கரையோரம் பயணிப்பதாகத்தான் இப்பொழுது நமக்கு வானிலை கணிப்பு, செயற்கைக்கோளின் கணிப்பு காட்டுகிறது. டெல்டா பகுதிக்கு போய் அப்படியே மேலே வருது. அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம், பாதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிற இடம் எது அப்படின்னா புதுச்சேரி. புதுச்சேரி மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த புயலை பொறுத்தவரை. அதே போல் நாகப்பட்டினத்திலிருந்து புதுச்சேரி அந்த அங்கே உள்ள மாவட்டங்களில் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடும். நீங்கள் சற்றே ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இங்கே பாருங்கள், இந்த பகுதி மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சென்னைக்கும் மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் நம்மளுடைய கணிப்பு. முதல்ல இந்த கணிப்பை சற்றே அப்படி நாம் அந்த சர்க்கிள் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வரைபடம் என்ன சொல்கிறது, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன கணிச்சிருக்கு, சேட்டலைட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்க அந்த பிக்சர்ஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடல் மேலே ஒரு 36,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வச்சு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன கணிச்சிருக்கு, இது எந்த பக்கம் போகும். முதல்ல நம்ம பார்க்கவிருப்பது யூரோப்பியன் மாடல். சரி, இப்போ நாம் சற்றே அந்த வரைபடத்தை ஓட்டி பார்ப்போமா? இதனுடைய எந்த பக்கம் நகருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை அதிகாலை சற்று அப்படியே நகருகிறதா? அங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை மதியம். இன்னும் இந்த பகுதிக்கு பெருசாக இல்லை பாருங்கள், அதை நான் உங்களுக்கு வேற ஒரு கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், நம்ம தமிழக கடற்கரை பகுதி பெரிதாக பாதிக்கப்படலை, பட் அப்பொழுது தான் நகர ஆரம்பிக்கிறது. நாம் அப்படியே கொஞ்சம் எந்த காலகட்டத்தில் இது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா லைட்டாக ஸ்டாப் பண்ணோம்னா
வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி நிலவரப்படி அந்த டெல்டா பகுதிகளில் மழை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து வடக்கு இலங்கை அந்த பகுதியில் ரொம்ப சிவியராக இருக்கும். அதே மாதிரி அதை ஒட்டிய பகுதிகளில் மழை ஆரம்பித்து விடும். சரி, அப்படியே நாம் வெள்ளிக்கிழமை இரவு என்று பார்த்தோமே, குறிப்பாக நம்ம சனிக்கிழமை என்று சொன்னோம் இல்லையா, அங்கே பாருங்கள் 21ஆம் தேதி சனிக்கிழமை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே அப்படியே பாஸ் பண்ணுறேன், கரெக்டாக உங்களுக்கு தெரிகிறதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய மழையை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். புயல் நாகப்பட்டினம் பக்கத்தில் வந்துட்டு நாகப்பட்டினத்துலலாம் சிவியராக மழை இருக்கும் அப்படி காட்டுது. அங்கே கிராஸ் ஆகலை, மேலே போகுதுன்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதையும் சற்றே நாம் பார்த்து விடுவோம். கணினியின் கணிப்பு என்ன, சனிக்கிழமை இரவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், புயல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஞாயிற்றுக்கிழமையும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புதுச்சேரி பக்கத்தில் கரையை கடப்பது போல நமக்கு தற்பொழுது காண்பிக்கிறது. வானிலை ஆய்வு மையம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா அந்த பகுதியில் தான் அது கரையை கடக்கும். தற்பொழுது புதுச்சேரியில் கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக மேப்ஸ் எல்லாம் காண்பிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது யூரோப்பியன் சிஸ்டம். தற்பொழுது அமெரிக்க சிஸ்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து விடுவோம். மறுபடியும் 27ஆம் தேதியிலிருந்து சற்றே வேகமாக வருவோம். 28 பாருங்கள், கிட்டத்தட்ட அதே பகுதியில் தான் சற்று கீழே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மழை காட்டுகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் அந்த பக்கத்துலேயும் மழை இருப்பதாக காட்டுகிறது. 29ஆம் தேதி நாகப்பட்டினத்தை சுற்றி காண்பிக்கிறது. அதே போல் சென்னை பக்கத்தில் மழை காண்பிக்கிறது. அமெரிக்க சிஸ்டத்தை காட்டிலும் யூரோப்பியன் சிஸ்டம் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. சரி, நம்ம வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா கடைசியாக. இதை பாருங்கள், இன்றைக்கி 27, ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எங்கேயுமே ரெட் கலரில் பாருங்கள், ரெட் அலர்ட் இல்லை. அப்படின்னா அதிக மழையெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். அதிகபட்சம் எல்லோ அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நாம் அடுத்த நாள் போனோம்னா, அதாவது நாளை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பார்த்தா 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பாருங்கள். அந்த புயலானது முதல்ல நகர்வது நம்ம தமிழக கடற்கரை எந்த பகுதியிலன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் நகர்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்க ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், மயிலாடுதுறை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சனிக்கிழமை, அதுதான் மிக முக்கியமான நாள். சனிக்கிழமை பாருங்கள் எத்தனை மாவட்டங்கள் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாகப்பட்டினம் அந்த சனிக்கிழமையே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 29ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் பகுதி, மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் பாருங்கள் செங்கல்பட்டு, சென்னைக்கு ரெட் அலர்ட் இல்லை. செங்கல்பட்டு வரைக்கும், அந்த செங்கல்பட்டு கடற்கரை பகுதி வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி வழியாக புயல் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. சரி, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை பெரிய அலர்ட் எல்லாம் இல்லை பாருங்கள். அப்போ நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்றுதான் சேதம் அதிகமாக இருக்கும் என்று நமக்கு தெரிகிறது. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே தான் யூரோப்பியன் சிஸ்டமும் மிக தெளிவாக காண்பிக்கிறது. புதுச்சேரியை சுற்றியுள்ள மாவட்ட மக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.